கொல்கத்தாவில் மருத்துவரை பலாத்காரம் செய்த சம்பவத்தின் சூடு ஆறும் முன் இந்தியாவில் கடந்த 24 மணி நேரத்தில் அடுத்தடுத்து பல்வேறு பலாத்கார சம்பவங்கள் அரங்கேறியுள்ளன. கோணம் 1. கொல்கத்தாவில் மருத்துவரை பாலியல் கொடுமை செய்து கொன்ற குற்றத்தில் ஈடுபட்டதாக கூறப்படும் 33 வயதான சஞ்சய் ராய் என்ற நபரை போலீசார் கைது செய்துள்ளனர். ராயின் கடந்த கால நடத்தை, முந்தைய திருமண வாழ்க்கையில் மனைவியை கொடுமை செய்தது மற்றும் ஆபாச வீடியோக்கள் பார்த்தது ஆகியவை அவருக்கு மனநல ரீதியாக பாதிப்பை ஏற்படுத்தி இருக்கலாம் என்கிறார்கள். மனநல பாதிப்பு என்பதெல்லாம் சட்டத்தின் பிடியில் இருந்து தப்பிக்க செய்யும் வழிமுறையாகும் என்கிறார்கள். கோணம் 2. கொலை குற்றவாளி குற்றத்தை தான் மட்டுமே செய்ததாக வாக்குமூலம் தந்திருக்கிறார். அவரை உடனடியாக விசாரித்து மரண தண்டனை விதிக்க வேண்டும். பலாத்கார குற்றவாளிகளை சட்டத்தின் முன் நிறுத்தி விசாரணை நடத்துவதால் தாமதம் ஏற்படுகிறது. எனவே மேல்முறையீடு செய்ய இயலாத சிறப்பு நீதிமன்றங்களை அமைத்த இத்தகைய குற்றவாளிகளை தண்டிக்க வேண்டும் என்கிற கருத்து வலியுறுத்தப்பட்டு வருகிறது. கோணம் 3. பெண்கள் என்றாலே போக பொருளாக மட்டுமே பார்க்கும் விதத்தில்தான் நமது சமுதாயம் ஆண்களை வளர்த்திருக்கிறது. எனவே பெண்களும் ஆண்களுடன் பழகும்போது எச்சரிக்கையாகவும் விலகி நின்றும் பழக கற்றுக்கொள்ள வேண்டும். பெண்மை என்பது உயரிய செல்வம். எனவே நமது பொருட்களை பாதுகாத்துக் கொள்வதைப் போல பெண்களும் எச்சரிக்கையாக இருக்க வேண்டியதும் அவசியமாகும் என்பது அறிவர்களின் ஆலோசனையாக உள்ளது. கோணம் 4. பெங்களூருவில் லிப்ட் கேட்ட கல்லூரி மாணவி, ஊபியில் 17 வயது சிறுமி, டேடரூனில் ஓடிவந்த மைனர் பஞ்சாபிய பெண் ஆகியோர் அடுத்தடுத்த பாதிப்புக்கு ஆளாகியிருக்கிறார்கள். இதற்கெல்லாம் காரணத்தை ஆராய்ந்து பார்த்தால் பெண்கள் எளிதாக பிறரை நம்பியதும் பாதுகாப்பு விழிப்புணர்வு இல்லாததுமே காரணம் என்பது தெரியவருகிறது. கோணம் 5. பாலியல் பலாத்காரம் செய்பவர்களை கொலை குற்றவாளிகளை விட கடுமையாக டீல் செய்து தண்டிக்க வேண்டும். அவர்களுக்கான தண்டனை பொது இடத்தில் வைத்து சுட்டுக் கொள்வதாக இருந்தாலும் சரியானதாகவே இருக்கும். இந்த விவகாரத்தில் மைனர், மனநலம் சரியில்லாதவர்கள் என்கிற விதிவிலக்கை எல்லாம் தூக்கி எறிய வேண்டும் என்கிறார்கள் ஒரு தரப்பினர்.